Taste the Daily. கடலூர் மாநகராட்சி புதுப்பாளையம் பகுதியில் முறையான வடிகால் வாய்க்கால் இல்லாததால் சாலையில் தேங்கும் மழை நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. 19வது வார்டு பாலாஜி நகர் பகுதியில் மழைநீர் வடிகால் வாய்க்கால் இல்லாததால் மழைநீர் குளம் போல சாலையில் தேங்கி நின்றது. இதன் காரணமாக இங்குள்ள குழந்தைகள், பெண்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி திமுக கவுன்சிலரிடம் பல முறை கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் உள்ள சமுத்திரம் கால்வாயில் இறைச்சி கழிவுகளும் குப்பைகளும் கொட்டப்படுவதால் கழிவுநீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமுத்திரம் கால்வாய் வழியே அனைத்து சாக்கடை கழிவுநீரும் செல்கிறது. இந்த நிலையில் மர்ம நபர்கள் இதில் இறைச்சி கழிவுகள், குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை கொட்டுவதால் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி அந்த பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதுகுறித்து ஸ்டாலின் மாடல் அரசு நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் மெத்தனமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி கவுன்சிலர்கள் அளித்த மனுவை செயல் அலுவலர் ஏற்க மறுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்படாதது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்த திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் பேரூராட்சி மன்ற கூட்டத்தையும் நடத்தாமல் இருந்து வந்தார். இதனால் பேரூராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமார் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி கவுன்சிலர்கள் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் நலனில் அக்கறையின்றி ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகள் இருப்பதை இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சமாக்கியது. தூத்துக்குடியில் சரித்திர பதிவேடு குற்றவாளி மீது பொய் வழக்கு போடுவதாக கூறி அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அமுதா நகர் பகுதியில் நடைபெற்ற கோவில் கொடை விழாவிற்கு அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் சென்றுள்ளார். சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது 4 கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவில் கொடை விழாவில் ஒருவரை தாக்கியது தொடர்பாக கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்த தென்பாகம் போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதனை அறிந்த அவரது உறவினர்கள் காவல்துறையினர் பொய் வழக்கு போடுவதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சிக்கான இறுதிக்கட்ட பணிகள் மந்தகதியில் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோடை விழாவை முன்னிட்டு அண்ணா பூங்காவில் ஏற்பாடு செய்யப்படும் மலர் கண்காட்சியை தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் வந்து ரசித்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் 48வது கோடை விழா வெள்ளிக்கிழமை தொடங்க இருக்கும் நிலையில் பல்வேறு மலர் உருவங்கள் அமைக்கும் பணி மந்த வேகத்தில் நடப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல அண்ணா பூங்காவில் குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.